Taste the Daily.
நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். வணக்கம். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட 41 பேர் பலியான சோகம். எங்கும் மரண ஓலங்கள் கேட்டதால் பெரும் சோகத்தில் உறைந்த கரூர் மக்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 ஆண்கள். தமிழக மக்களின் நெஞ்சை நொறுக்கிய கரூர் துயர சம்பவம்.
கரூரில் குறுகலான சாலையில் பரப்புரை நடத்த தாவேகவினர் அனுமதி கேட்டதாகவும், எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது காவல்துறையால் என்ன செய்ய முடியும் என்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் பேட்டி. விடுமுறை நாளில் சிறுவர்கள், பெண்கள் என பெரிய கூட்டம் திரளும் என தெரிந்தும் குறுகலான சாலையில் அனுமதி கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள், கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு விடிய அரசின் ஏவல் துறை திறனற்று போய்விட்டதா என்றும் ஆதங்கம். திருமணம் நிச்சயமான ஜோடி விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான சோகம். கரூரைச் சேர்ந்த ஆகாஷ், உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த கோகுலஸ்ரீக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்த நிலையில் உயிரிழப்பு. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததற்கு காவல்துறையினரின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் கருத்து. திமுக அரசு திட்டமிட்டு இந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சாடல். விஜய் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக பார்க்காம மக்கள் இன்னும் ஆக்டராகவே பார்த்துட்டு இருக்கிறதால தான் இது நடக்குது. அதுபோக இது பார்த்திங்கன்னா நாட் விஜய். மக்கள் எங்கே கூடினாலும் அதுக்கேற்ற அதுக்கேற்ற கெப்பாசிட்டி கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கேற்ற ப்ரிகாஷனரி மெஷர்ஸை கவர்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ளேம் பண்ணி எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இது கவர்மெண்ட் தான் ஆன்டிசிபேட் பண்ணணும். உளவுத்துறையெல்லாம் அதுக்கு தான் இருக்காங்க. நக்சல்கள் ஆயுதங்களை கைவிடாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆயுதங்களை கீழே போடுங்கள், போலீசார் சுடமாட்டார்கள் எனவும், 2026 மார்ச்சுக்குள் நக்சல்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 14 வயது சிறுமியை கடத்திய கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த மட்லாம்பட்டியில் 17 வயது கல்லூரி மாணவியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. அப்பா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறையினரின் செயலற்ற தன்மையால் தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் பெருகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஜவுளி கடை சேல்ஸ்மேன் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களால் பேருந்தில் கூட பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியவில்லை என மக்கள் விமர்சனம். கரூர் மாவட்டம் குழித்தலை அருகே அரசு பள்ளியில் படிக்கும் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவகுமார் என்ற ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி மாணவியருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க திராணியற்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் எதற்கெடுத்தாலும் நீலி கண்ணீர் வடித்து வெற்று விளம்பரம் தேடி வருவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. திருப்பூரில் +2 மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க முடியாமல் ஏவல் துறையினர் திணறி வருவதாக மக்கள் புகார். திருப்பூரில் தனது பெண் தோழியின் 17 வயதான மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பனியன் தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா முதல்வர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து அதல பாதாளத்திற்கு சென்றதற்கு இதுபோன்ற இழி சம்பவங்களே சாட்சி என மக்கள் கடும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் காவல்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவலர் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையின் முன்னாள் ஊழியரை பாலியல் புகாரில் சிக்கியது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் தோல்விக்கான உதாரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாம்பலம் பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பட்டதாரி இளைஞர் சிக்கிய நிலையில் அவரிடமிருந்து மெத்தப்பட்டமையின் LSD ஸ்டாம்புகள் பிடிபட்டது.
விளம்பர திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றதில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதால் தமிழக இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் 5 மற்றும் 6 வயதான 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 50 வயதான போக்சோ நபர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை தாராளமாக திறந்துவிட்டதால் போதை தலைக்கேறும் குடிமகன்கள், சிறுமிகள், மூதாட்டிகள் என்ற வித்தியாசமின்றி பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று குழந்தை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமி மாயமானது குறித்து புகார் அளித்தும் 1 வருடத்திற்கு பிறகு விடிய அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் இவ்வளவு அலட்சியமாக இருந்தால் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. இந்தியாவின் 5 மாநிலங்களில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் தேசிய சராசரியை தாண்டி அசாமில் குழந்தை திருமணங்கள் 84% சரிந்துள்ளதாக தகவல். திமுக ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டில் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாமை, கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து கணக்கெடுப்பில் பின்தங்கிய அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பெரிய தெருவில் தொழிற்சாலை ஊழியர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற இளைஞர் சுமார் 1 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் விண்ணை தொடும் அளவு கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக பொதுமக்கள் வேதனை. ரயில் மூலம் தமிழகத்திற்கு 21 கிலோ கஞ்சா கடத்தி வந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்டார். தமிழகத்திற்கு ரயில்கள் சரியான நேரத்திற்கு வருகிறதோ இல்லையோ, ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் வரத்து நாள் தவறாமல் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக லாரியில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சியில் காரில் கஞ்சா கடத்திச் சென்ற 4 பேர் பிடிபட்ட நிலையில் கஞ்சா எடை மிஷின், அலுமினிய பைப் மற்றும் கார் ஆகியன சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாறியதால் இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தரிகட்டு உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை எம்ஜிஆர் நகரில் போதை மாத்திரைகளை விற்ற இளைஞர்கள் பிடிபட்டனர். நாய்க்கடிக்கு மருந்து கிடைக்கிறதோ இல்லையோ, போதை மருந்து கிடைக்காத நாட்களே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மும்பையில் இருந்து தமிழகத்திற்கு போதை மாத்திரைகள் கடத்தி வந்த இளைஞர் திருத்தணி ரயில் நிலையத்தில் பிடிபட்ட நிலையில் 240 போதை மாத்திரைகள் சிக்கியதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு போதை மாத்திரைகள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதால் இளைஞர்களின் வாழ்வு சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு ரயில் நிலையத்தின் வாயில் பகுதி அருகே இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் கீழே கிடந்த 40 கஞ்சா சாக்லேட்டுகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினரின் செயல் இழந்த தன்மையால் போதைப் பொருள் கடத்தல் கனஜோராக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போருப்பள்ளி பகுதியில் சாலையோரம் நின்றிருந்த காரில் இருந்து 1.25 லட்சம் மதிப்பிலான 333 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் புகையிலை பொருட்களின் கடத்தல் மையமாக தமிழகம் மாறிவிட்டதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக கஞ்சா கடத்தியவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் 15 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். காய்கறி விற்பனையை விட கஞ்சா விற்பனை அதிகரித்து இளைஞர்களின் வாழ்க்கை பாழாய் போவதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் பகுதியில் அரசு பள்ளி அருகே உள்ள கடையில் பாக்கெட் புகையிலை பொருட்கள் மற்றும் போதை பாக்குகளை வைத்திருந்த நபர் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்களை தடுக்க தவறியுள்ளதால் தமிழகத்தில் திரும்பும் திசையெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். சென்னை ஓட்டேரியில் போலீசுக்கும் வங்கி அதிகாரிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கீழே தள்ளியதில் வங்கி அதிகாரி பலி. காரை நிறுத்தாமல் சென்ற நபரை மடக்கி பிடித்த போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காவலர் தள்ளிவிட்டு வங்கி அதிகாரி உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சேலம் மாவட்டம் ஏற்காடு வாழவந்தி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே வனப்பகுதியில் இளைஞர் அடித்து கொலை. அடர்ந்த வனப்பகுதியில் தலையில் பலத்த காயங்களுடன் சிவக்குமார் என்பவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் காட்டம். மதுரை ஒத்தக்கடை அருகே வேறு நபருடன் பேசியதால் காதலியை கல்லால் அடித்து கொலை செய்த காதலன் பிடிபட்டான். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கழுத்தறுத்து கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஆண் நண்பருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த வடமாநில பெண். தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்கள் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவனை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்ததுடன் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு மாயமானதாக நாடகமாடிய மனைவி சிக்கினார். வீதியெங்கும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கிய விடியா திமுக அரசால் குடும்பங்கள் சிதைவதுடன் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். தருமபுரி மாவட்டம் பல்லேனஹள்ளி கிராமத்தில் நிலத்தகராறில் பெண்ணின் தலையில் கிரைண்டர் கல்லை தூக்கி போட்டு கொடூரமாக கொலை செய்த நபருக்கு வலை. காவல்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நடந்த கொடூரத்திற்கு விடிய அரசின் ஏவல் துறையே பொறுப்பேற்க வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம். சென்னையில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கணவனை கத்தியால் குத்தி கொலை செய்த வடமாநில மனைவி பிடிபட்டார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ள ஸ்டாலின் அரசால் மது போதையில் கொலைகள் நடப்பது அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக ஏரியில் காரை கவிழ்த்து மாமனார் குடும்பத்தாரை கொலை செய்ய முயன்ற மருமகன் சிக்கினார். குடும்ப பிரச்சினைகளுக்கு கூட கொலை செய்ய முயலும் அளவுக்கு விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் அருகே புதிய மின்கம்பம் நடும் பணியின் போது திடீரென மின்கம்பம் முறிந்து விழுந்த விபத்தில் தற்காலிக ஊழியர் உயிரிழப்பு. தரமற்ற முறையில் மின்கம்பங்களை அமைத்து பொதுமக்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்களின் உயிரோடு விளையாடுவதாக விடிய அரசின் மின்வாரியத்துறை மீது பொதுமக்கள் கடும் தாக்கு.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விடிய அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கரும்பு தோட்டத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி மற்றும் ஓட்டுநர் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததாலும் காலாவதியான பேருந்துகளையே தொடர்ந்து இயக்குவதாலும் நாள்தோறும் விபத்துக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூரில் இருந்து துறையூர் சென்ற விடிய அரசின் தகரடப்பா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அடிக்கடி விபத்தில் சிக்கி பயணிகள் பாதிப்படைவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் இருந்து சித்தையன் கோட்டைக்கு சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்துகளை முறையாக பராமரிக்காததாலும் காலாவதியான பழைய பேருந்துகளையே தொடர்ந்து இயக்கி மக்களை இன்னலுக்கு ஆளாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் அரசு பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு 5 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதியத்தை விடுவிக்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. மக்களின் வரிப்பணத்தில் வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு குறைந்த ஊதியத்தில் பணியாற்றுபவர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காமல் வாழ்வாதாரத்தை பாதிப்படைய செய்வதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்பு என பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் வெறும் 645 காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட TNPSC குரூப் 2 தேர்வில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஏன் போட்டியிடுகிறார்கள்? வேலை வாய்ப்புகள் எங்கே, வாக்குறுதிகள் எங்கே என கேள்வி எழுப்பும் விதமாக மிக குறைந்த பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கானோர் குவிந்தது தமிழகத்தில் தலைவிரித்தாடும் வேலையில்லா திண்டாட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டியதாக பலரும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் 7ஆம் நாள் நவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு லட்சுமி சரஸ்வதி தேவியாருடன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து கொலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சியம்மன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பணியாளரை கடுமையாக தாக்கிய அடையாளம் தெரியாத நபர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயல் இழந்துள்ளதால் சாலைகளில் பாதுகாப்பாக நடந்து கூட செல்ல முடியவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மான்வேட்டை தொடர்பாக விசாரிக்க சென்ற வனத்துறை காவலரை கஞ்சா போதையில் இருந்த குற்றவாளி கட்டையால் தாக்கியதில் காவலரின் மண்டை உடைந்தது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க தவறியதால் காவலர்களுக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததால் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு மகனுடன் தர்ணாவில் ஈடுபட்ட தம்பதி. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் நியாயம் கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய உத்தரவிட்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அராஜகம். சென்னை மாநகராட்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட 85 கவுன்சிலர்கள் மாமன்ற கூட்டத்தை தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வருவதால் பெரும்பான்மை இருக்கைகள் காலியாக இருக்கும் அவலம். மக்கள் நலனில் அக்கறை இருந்தால்தானே பங்கேற்க ஆர்வம் இருக்கும். ஊழலுக்காகவும் அதிகார ஆணவத்திற்காகவும் பதவிக்கு வருபவர்கள் எப்படி பங்கேற்பார்கள் என மக்கள் விமர்சனம். வடகிழக்கு பருவமழை நெருங்கும் வேளையில் சென்னை மாநகராட்சியில் உள்ள 12 மண்டலங்களில் உதவி பொறியாளர்கள் பற்றாக்குறையால் வெள்ளத்தடுப்பு பணிகள் முடங்கிய அவலம். இருக்கின்ற உதவி பொறியாளர்களுக்கு பணிச்சுமை கூடுவதால் மழைநீர் வடிகால் திட்டங்கள் தாமதமாகும் நிலையில் திமுக மாநகராட்சியின் நிர்வாக வீழ்ச்சியால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் மிதக்கும் அபாயம்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே டாஸ்மாக் கடை ஷட்டரில் துளையிட்டு ஒருவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியில். முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள ஏவல் துறையினரால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடத்தி செல்லப்பட இருந்த 22 மூட்டை ரேஷன் அரிசி பறிமுதல். அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை அச்சமின்றி கடத்தி வரும் கொள்ளையர்களை கோடீஸ்வரர்களாக்கியது மட்டுமே விடியா ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் கடும் சாடி. திருவாரூர் மாவட்டம் விஜயபுரம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை மற்றும் பணியாளர்களின் மெத்தனத்தால் பிரசவித்த பெண் உயிரிழந்ததாக தெரிவித்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். அரசு மருத்துவமனைகளின் செயலற்ற தன்மையையும் மருத்துவ பணியாளர்களின் மெத்தனத்தையும் கண்டுகொள்ளாத சுய விளம்பர பிரிய அமைச்சர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. 108 வந்து அப்படியே கிடக்குது. 108 வரவே இல்லை சார். டிரைவர் கேட்டா டிரைவர் இல்ல, எங்க வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. டிரைவரும் போயிட்டாங்க. எல்லாத்துலயும் அழைச்சேன் சார். அவங்க எதே பண்ணிட்டாங்க. அதை மறைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஸ்லோவா செஞ்சு உயிரை கொண்டு வச்சுட்டாங்க. ஒரு உயிரோட போகட்டும், இனிமே எதுவுமே பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்தது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது சார். சீக்கிரம் வைங்க சார் அந்த ஹாஸ்பிட்டல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூசித்தேரி கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் நேரடி நெல் விதைப்பு வயல்களில் முளைத்துள்ள நாற்றுகள் அழுகும் அவல நிலை. அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணிகள் உரிய நேரத்தில் செய்யப்பட்ட நிலையில் தற்போது திறனற்ற ஸ்டாலின் அரசு வெற்று காகிதம் போல செயலற்று இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டோ போன மாதம் மனு கொடுத்ததுக்கு ஒரு அதிகாரி வந்து இடத்த வந்து பார்வையிடாமலே பதில் தராங்க. 16 அடி தேங்குறதால உங்களுக்கு தண்ணி வருது அப்படி சொன்னாங்க. இந்த அதிகாரி இடம் பார்த்தாங்களா? இப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் மழையில இந்த மாரி இருக்கு. பயிர் பூரா இந்த பயிர் அழிவு நிலையில இருக்கு. இந்த அதிகாரி என்ன பதில் சொல்றாங்க எங்களுக்கு? இவங்க சொன்ன பதில் கரெக்டா இல்லைன்னு சொல்ல வரேன் நான். சொத்து பத்திரங்களில் ஜிபிஎஸ் புகைப்பட பதிவு கட்டாயம் என்ற ஸ்டாலின் அரசின் அறிவிப்பால் கிராமப்புற முதியோரும் தொழில்நுட்பம் அறியாத பொதுமக்களும் கடும் பாதிப்பு. பதிவு செயல்முறை தாமதம், வருவாய் இழப்பு உள்ளிட்டவை ஏற்படுவதால் மாற்று வழிகளை ஏற்படுத்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டுமான பணியின் போது ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்ட தடுப்பு சுவர் விழுந்ததில் சாலையில் நடந்து சென்ற பெண் படுகாயம். பெண்ணுக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் பணியாளர்களின் அலட்சியமே விபத்துக்கு காரணம் என மக்கள் கண்டனம். சேலம் மாவட்டம் வெள்ளாளப்பட்டியில் காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து 3.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்துள்ள காவல்துறை மீது அச்சமில்லாததால் தமிழ்நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் கொந்தளிப்பு. விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி அருகே தந்தை மற்றும் மகனை கடத்தி 20,000 ரூபாயை பறித்துச் சென்ற 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் கடத்தல், வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் விமர்சனம். நெல் கொள்முதல் சுணக்கம் காரணமாக பணமில்லாமல் விவசாயிகள் பரிதவிப்பதால் பல மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பணிகள் பாதிப்பு. சாகுபடியை அதிகரிக்க தேவையான உதவிகளை ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை காலதாமதமின்றி வழங்க வேண்டும் எனவும், கூட்டுறவுத்துறையினர் கடன்களை வழங்க முன்வர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை. சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் செவ்வரிசி உற்பத்தி அதிகரித்தும் வட இந்தியாவில் தேவை குறைந்ததால் ஒரு மூட்டை 6,000 என விற்பனையான நிலையில் 3,200 என விலை சரிந்ததால் விவசாயிகள் வருத்தம். ஸ்டாலின் அரசு செவ்வரிசி உற்பத்தியாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி நலிவடைந்து வரும் செவ்வரிசி உற்பத்தி தொழிலை பாதுகாக்க வலியுறுத்தல். சென்னை மெரினா கடற்கரையில் சாலையோர கடைகள் வியாபாரம் ஒழுங்குபடுத்தப்படுகிறதா என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. மெரினா சுற்றுச்சூழல், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவை குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவு.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விதிகளை மீறி டெண்டர் எடுத்து முறைகேட்டில் ஈடுபட்டு வந்த திமுக 9வது வார்டு பெண் கவுன்சிலரை தகுதி நீக்கம் செய்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. முறைகேடு செய்து பணத்தை சுருட்டுவதற்காகவே பதவிக்கு வரும் திமுகவினருக்கு எல்லாம் தகுதி நீக்கம் மட்டுமே சரியான தண்டனையாகாது என்றும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். விடியா அரசின் முறையான திட்டமிடல் இன்மை காரணமாக தென் சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக வேகமாக சரிந்து வருவது குறித்து ஆய்வில் அதிர்ச்சி தகவல். 62 ஏரிகளின் வடிநீர், ஒக்கிய மடுவு, பக்கிங்காம் கால்வாய், அடையாறு ஆகியவற்றின் நீரோடை பகுதிகள், சதுப்பு நில காடுகள் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகியுள்ளதே நிலத்தடி நீர்மட்டம் குறைய காரணம் என நிபுணர்கள் கருத்து. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தெற்கு திட்டை கிராம பகுதியில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாத காரணத்தால் வயல்களில் நீர் தேங்கியதில் 200 ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி பாதிப்பு. விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தங்களை மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கொண்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை. இந்த ஏரிக்கு வர வேண்டிய வாய்க்காலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துந்துருச்சு. இதுவரை ஆகாய தாமரை ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இந்த 4-5 ஆண்டு காலமாக எந்தவித பராமரிப்பு செலவும் கிடையாது. இந்த ஏரியில் இங்கே உள்ள விவசாயத்தினையும் திரும்பியும் தற்கொலைக்கு தூண்டுற நிலைமையில் உருவாகுது. இது அரசும் பிடபிள்யூ துறையும் சேர்ந்து உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். திமுக ஆட்சியில் மந்தமான போக்கு நடக்கிறதுனால தான் இந்த வாய்க்காலாம் வெட்டாமல் கிடந்து துந்து போய் கிடக்கிறதுனால காரணம், ஒரே காரணம் அதுதான். யாரும் விவசாயத்துக்காக பார்வையிட கிடையாது. ஏதோ முகாம் போடுறாங்க, ஸ்டாலின் முகாம் போடுறாங்க, எல்லா அதிகாரியும் இந்த பகுதியால் தான் போகிறாங்களே ஒழிஞ்சு இந்த வாய்க்காவை யாரும் திரும்பி பார்க்கல. இது விவசாயம் ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கடைஞ்சிட்டுது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே சாமியார் தோப்பு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் பிடிபட்டனர். பிடிபட்ட நபரிடம் இருந்து சுமார் 40,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா மற்றும் செல்போன்கள் சிக்கியது. வேலூர் மாநகர் சத்துவாச்சாரியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலில் நவராத்திரியை முன்னிட்டு 5 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு அருள்பாலித்த பர்வதவர்த்தினி அம்மன். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட வாகன புறப்பாடு கோலாகலம். மகா தீபார்த்தனை செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க பவனி வந்த சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு தனது புதிய தயாரிப்பான வால்வோ X30 மாடல் மின்சார காரை இந்திய சந்தையில் அறிமுகம் செய்த வால்வோ கார் இந்தியா நிறுவனம். 41 லட்சம் ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ள இந்த கார்கள் நவம்பர் முதல் வாரத்தில் இருந்து டெலிவரி செய்யப்படும் என தகவல். மரவள்ளி கிழங்கு மகசூல் அதிகரித்த போதும் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம். குளுக்கோஸ் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மூலம் விவசாயிகளுக்கு உதவ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. தமிழகத்தில் உள்ள 26 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பாலானவற்றில் மாணவர்களிடம் ஆண்டுதோறும் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக பரபரப்பு புகார். கல்லூரி கட்டணம் 13.5 லட்சம் ரூபாயில் இருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டும் நன்கொடை என்ற பெயரில் பெற்றோரிடம் கட்டாய வசூல் செய்வதாகவும் இது தொடர்பாக விடிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் ஒவ்வொருவர் தலைக்கும் லட்சக்கணக்கில் விலை நிர்ணயிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த 3 நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. ஒரு பெண் நக்சலைட் உட்பட 3 நக்சலைட்டுகள் வனப்பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டனர். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அனந்த் சாஸ்திரா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை கொள்முதல் செய்ய பெல் நிறுவனத்துக்கு 30,000 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுத்த ராணுவம். 30 கிலோமீட்டர் வரை இலக்குகளை கண்டறிந்து இரவும் பகலும் துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கம். ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரின் பயிற்சி ஆட்டத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி. மழை காரணமாக 42 ஓவர்களாக குறைக்கப்பட்ட ஆட்டத்தில் 237 ரன்கள் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அசத்தல் வெற்றி.
துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி. இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 146 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் இந்திய அணி 19.4 ஓவர்களிலேயே வெறும் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 150 எடுத்து வெற்றி பெற்று கோப்பையை வென்று அசத்தல். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய பின்னர் கோப்பை இல்லாமல் வெற்றியை கொண்டாடிய இந்திய அணி. பாகிஸ்தான் அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் வாரிய தலைவருமான மோஷின் நக்வி கையால் கோப்பையை வாங்க மறுத்து கொண்டாட்டம். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியின் அபார வெற்றிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. விளையாட்டு மைதானத்தில் நடந்தது போல் ஆபரேஷன் சிந்தூரிலும் இந்தியாவே வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு பிரதமர் பெருமிதத்துடன் வாழ்த்து. ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் விளையாட்டு தளத்தில் நடந்த மோசடி தொடர்பான வழக்கில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடிகர்கள் சிலரின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை விரைவில் முடக்க இருப்பதாக தகவல். UAE உட்பட வெளிநாட்டு சொத்துக்களும் சிக்க உள்ளன. உலகம் முழுவதும் 11,000க்கும் அதிகமான ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ள முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான அசெஞ்சர். AI தொழில்நுட்பத்தின் வரவை அடுத்து தேவைக்கேற்ப ஊழியர்களின் எண்ணிக்கை மாற்றி அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தகவல். நிலவு துருப்பிடித்து வருவதற்கு பூமியில் இருந்து செல்லும் காற்றே காரணம். துருப்பிடித்தலை புரிந்து கொள்வதன் வழியே வருங்கால நிலவு தொடர்பான திட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என சீனாவின் மக்காவ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல். தொடர்ந்து அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக கூறி ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடை விதித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட 9 நாடுகள் ஈரானுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது. அரசு திட்டங்களை பயனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதில் 336 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்த சீன முன்னாள் அமைச்சருக்கு மரண தண்டனை. ஊழல் செய்த தொகையை முன்னாள் அமைச்சர் டாங் ரெஞ்சியனிடமிருந்து கைப்பற்றி தேசிய கருவூலத்துக்கு மாற்றவும் நீதிமன்றம் உத்தரவு. சீனாவின் தென்மேற்கில் உள்ள குய்ஷோ மாகாணத்தில் ஆற்றின் மேற்பரப்பில் இருந்து 2051 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான பாலம் திறப்பு. புதிய பாலத்தின் மூலம் இரு பகுதிகளுக்கு இடையேயான பயண நேரம் 2 மணி நேரத்தில் இருந்து 2 நிமிடங்களாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து துறை தகவல். மத்திய பிலிப்பைன்ஸ் நாட்டில் புவலாய் புயல் தாக்குதலால் 20 பேர் பலியான சோகம். புயல் தாக்குதலால் 23,000 குடும்பங்கள் புலம்பெயர்ந்து சென்றுள்ளதாகவும் 1400 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல். பிரபாஸ் நடிக்கும் ராஜா சாப் பட ட்ரெய்லர் நாளை வெளியாகிறது. கல்கி 2898 AD வெற்றிக்கு பிறகு பிரபாஸ் நடித்துள்ள ராஜா சாப் ஹாரர் த்ரில்லர் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. நடிகர் ரஜினியுடன் நடிப்பதற்கு கிடைத்த 4 பட வாய்ப்புகளை ஏற்க மறுத்த முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய். கடந்த 50 ஆண்டுகளாக திரையுலகில் கொடிகட்டி பறக்கும் ரஜினியுடன் நடிக்க பலரும் போட்டி போடும் நிலையில் படையப்பா, பாபா, சிவாஜி, சந்திரமுகி ஆகிய படங்களில் கிடைத்த வாய்ப்பை நிராகரித்த ஐஸ்வர்யா ராய் இயக்குனர் சங்கருக்காக எந்திரன் படத்தில் நடித்ததாக தகவல்.